Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் தான் உங்கள் Gubeyskillstv. கொஞ்ச நாளாக வந்து நம்ம சேனலில் வீடியோ போடாமல் இருந்ததுக்கு சாரி. ஏன் அப்படின்னா பர்சனலி எனக்கு கொஞ்சம் ப்ராப்ளம் இருந்ததுனால என்னால் போட முடியல. இதுக்கப்புறம் உங்களுக்கான வீடியோ வந்துட்டு நான் கண்டினியூவாக உங்களுக்கான வீடியோஸ் நான் அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பேன். ஸோ இன்றைக்கான வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாகர்கோவில் ஸ்டைலில் வந்து உன்னியாப்பம் வந்து எப்படி நம்ம செய்யலாம்னு தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் நியூவாக பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் கொடுத்து ஹால் என்ற நோட்டிஃபிகேஷனை கொடுத்திங்கன்னா நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களை தேடி வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த உன்னியப்பம்க்கு பார்த்தீங்கன்னா நான் 200 கிராம் வந்துட்டு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். அதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 150 கிராம் வெல்லத்தை வந்து நீங்கள் தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு அந்த தண்ணியை வந்து சுட சுட இருக்கிறப்போ ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் வந்து உங்களுக்கு உன்னியப்பம் வந்து நல்லாவே கிடைக்கும். இது சூடாக இருக்கிறப்பவே நீங்கள் வடிகட்டணும். இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து உன்னியப்பம் கிடைக்கவே கிடைக்காது. ஏன் அப்படின்னா அதோடைய திக் கன்சிஸ்டன்சி கரைஞ்சிரும். ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து 200 கிராம் வந்துட்டு கோதுமை மாவு எடுத்து வச்சுருக்கேன், ஜலிச்சு எடுத்து வச்சுருக்கேன். அது கூடவே பார்த்திங்கன்னா சூடான இந்த வெள்ளை தண்ணியை வந்து நான் இதில் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி இதை நல்லா கிளறி விட்டுக்கணும். கிளறி விட்டுக்கிட்டே ஆட் பண்ணணும். அப்போ தான் வந்து கட்டியாகாமல் வரும். இல்லைனா கட்டி ஆகிடும் மாவு. அப்புறம் உங்களுக்கு உன்னியப்பம் வந்து கொஞ்சம் கஷ்டமே வரும். இப்போ பார்த்திங்கன்னா இப்போ மாவு வந்துட்டு கட்டி இல்லாமல் நம்ம வந்து கரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு பிஞ்ச் வந்து பேக்கிங் சோடாவை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே பார்த்திங்கன்னா 4 ஏலக்காவை நல்லா தட்டி போட்டுக்கோங்க. தட்டி போட்டு இதை வந்து நல்லாவே கிளறி விட்டுருங்க. கிளறி விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் வந்து இதை மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் அடுப்பு பற்ற வச்சு எண்ணெய் ஊற்றி அதை எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் இதை வந்து ஒரு குழிக்கரண்டியில் ஒன்று ஒன்றா ஊற்றி எடுத்தீங்க அப்படின்னா நாகர்கோவில் ஸ்டைல் வந்து உன்னியப்பம் வந்து ரெடி ஆகிடுச்சு. இது வந்து உங்கள் குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாவோ இல்லை உங்கள் வீட்டுக்கு கெஸ்ட்டு வராங்கன்னாவோ அவங்களுக்கும் நீங்கள் இது ரெடி பண்ணி கொடுத்து அசத்துங்க. நான் லாஸ்ட்டாக ஏன் இவ்வளோ நாள் வீடியோ போடலன்னு ஒரு ரீசன் சொல்லியிருந்தேன். அதுக்கான ரீசனை நான் இப்போ சொல்ல போகிறேன். யாரையுமே வந்துட்டு நீங்கள் ரொம்பவே நேசிக்காதீங்க, ரொம்பவே நம்பாதீங்க, யார் மேலேயும் அதிக பாசமாக வைக்காதீங்க. அது உங்கள் கூட பிறந்தவங்களாக இருந்தாலும் சரி, நீங்கள் அதிகமாக லவ் பண்ணுற பர்சனாக இருந்தாலும் சரி, இல்லை உங்கள் லைஃப் பார்ட்னராக இருந்தாலும் சரி, ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ்க்கு அப்புறமேட்டு அவங்க வந்துட்டு நீங்கள் சொல்கிறத அவங்க கேட்கல அப்படின்னாலோ, இல்லை அவங்க உங்கள் மனசை நோகிற மாதிரி ஏதாச்சும் ஒரு விஷயத்த பண்ணிட்டாங்க அப்படின்னாலோ, இல்லை உங்கள் நம்பிக்கையே அவங்க இழந்துட்டு போகிற மாதிரி எதாவது பண்ணாங்கன்னாலோ உங்களால் கண்டிப்பாக அதை தாங்கிக்கவே முடியாது. ஸோ அந்த ஸ்டேஜில் தான் நான் இவ்வளோ நாள் இருந்தேன். ஸோ அதனால தான் என்னால் வீடியோ கண்டினியூ பண்ண முடியல. இது வந்து நான் ஃபுல்லாக சொல்லணும்னு நான் விரும்பலை. ஸோ என்னுடைய வழி என்னுடைய போட்டோம். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த உன்னியப்பம் வந்துட்டு உங்கள் வீட்டில் வந்து குழந்தைங்க யாராச்சும் இருந்தாவோ இல்லை உங்கள் வீட்டுக்கு விருந்தாடி யாராவது வந்தாவோ இந்த மாதிரி உன்னியப்பம் செஞ்சு அசத்துங்க. இது உன்னியப்பம் அப்படின்னாவே நாகர்கோவிலுக்கு ஃபேமஸ் போன ஒரு டிஷ்ஷுனாவே சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி வீடியோவை நம்ம சேனலில் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா Gubeyskillstv அதுக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.